இன்னைக்கு டைரக்டர் ஹார்திக் ரவிச்சந்திரனுக்கு பர்த்டே ஸ்பெஷலா அவர் அடுத்து என்ன படம் டைரக்ஷன் பண்ண போறான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி வெளியே வர சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அப்படி அபிஷியலா எந்த ஒரு அப்டேட் வெளியே வரல. ஆனா ஒரு முக்கியமான அப்டேட் இப்ப கிடைச்சிருச்சு. நம்ம அஜித் குமார் அடுத்த படத்தை ஹார்திக் ரவிச்சந்திரன் தான் எடுக்க போறோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களே, அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப இதை பத்தியான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வந்துரும். நம்ம ஏகே அஜித் குமாருக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன குட் பேட் அகலி படத்தோட ஓடிடி ரைட்ஸை நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனா நேத்து நெட்ஃபிளிக்ஸ்ல குட் பேட் அகலி படத்தை ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்க்கக்குள்ள நம்ம இளையராஜா சாங் குட் பேட் அகலி படத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அந்த சாங் ப்ராப்பரான பர்மிஷன் இளையராஜாட்ட வாங்காதனால இளையராஜா அந்த படத்துக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் வெளி வந்திருக்கு. அதனால தான் அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ரிமூவ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ரீஅப்லோட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, சாங் மட்டும் ரிமூவ் பண்ணா ப்ராப்ளம் ஓவரா இருக்கும். ஆனா நெட்ஃபிளிக்ஸ் படத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்க போறது உண்மைதான். ஆனா அந்த படத்துக்கான டைரக்டர் ஒன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. இதை கமல்ஹாசனும் ரெட் ஜென்னும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லோகேஷ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். லோகேஷ் பழைய மாதிரி கைதி 2 எடுக்கிறதுக்கான பிளான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த படத்துக்கான கமிட் ஆகிறது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த மாசம் வெளிய வரும்னு சொல்லிட்டு நியூஸ் வெளி வந்திருக்கு. கிறிஸ் 4 படத்தை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா ஒரு சூப்பரான ரோல் நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளி வந்திருக்கு. பிரியங்கா சோப்ரா இந்த படத்துல ஃபீமேல் லீடா நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளி வந்திருக்கு. இது ஒரு சூப்பர் ஹீரோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி 2027 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நெக்ஸ்ட் வெளிவர போற படம் ஜெயிலர் 2. இந்த படத்துக்கான ஷூட்டிங் நாளைக்கு பாலக்காடுல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளி வந்திருக்கு. இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் ஜூன் மாசம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளி வந்திருக்கு. நெல்சன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சன் பிக்சர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. நியூ இயர் அன்னைக்கு இந்த படத்தோட அப்டேட் எதிர்பார்க்கலாம். டியூட் படத்துல செகண்ட் கியர் அப்டேட் நாளைக்கு 4:35 வெளியாகும்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஆஃபீஷியலா சொல்லியிருக்காரு. ட்விட்டர்ல இது ஒரு கேப்ஷனோட பதிவு பண்ணிருக்காரு. இனிமே லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு போனா அவளை பார்த்து இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 வார்த்தையில தான் இந்த சாங்கோட டைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் அந்த 2 வார்த்தை என்ன சொல்லுவானா, வாழ்த்துங்க.